ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு புது நியூ சீரீஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னா மைண்ட் கிராஃப்ட் வித் சோலோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க மைண்ட் கிராஃப்ட் பண்ணலாம். வேர்ல்டுக்கு எதனா ஒரு நேம் வைக்கலாமா? என்ன நேம் வைக்கலாம்? மை வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். வேறு வழி இல்லை, அதுதான் வச்சு ஆகணும். மை வேர்ல்டுக்கு எல்லோரும் வந்துடுங்க மறக்காமல். ஈஸி மூட்டை வச்சுக்கலாம். வேறு என்ன வச்சுக்கலாம்? ஷோ கோஆர்டினேட்ஸ் முக்கியம். அவங்களை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கேம் பிளேயில் டைமண்ட் ஆர்மர் வரைக்கும் மட்டும் போக பார்க்கலாம். உள்ளே போயாச்சு. மக்களை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இது ரொம்ப நேரம் ஆகுது. நேரம் இருங்க மக்களே. லோடிங் ஆகிடுச்சு. வர போகிற வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு மக்களே. பார்த்திங்களா மக்களே, ரியல் மைண்ட் கிராஃப்ட் மக்களே. நான் போய் சொல்ல எப்போ காசு கொடுத்தோன்னா எப்படி இந்த கேமை ஈஸியாக எடுக்கிறதுன்றதை நான் மறக்காமல் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் நம்ம விட்டெல்லாம் மைண்ட் பண்ணுவோம். கோஆர்டினேட்ஸ் கிடைக்கிது. அதுவும் போய் ஜென்டியில் வருவாங்க. மார்க்கெல்லாம் ஓடிச்சு மாஸ்டர். நைட்டு கூட பெட்டு செய்யணும். என்னோட வச்சு செஞ்சுருவாங்க. நம்ம செய்வாங்க பெட்டு செய்யணும். நல்லா எவ்வளோ இது உடச்சிப்போம். போதும். ஒரு கிராஃப்டிங் டேபிள் பண்ணுவோம். ஐட்டம் ஒரு ஓகே. இப்போ இதை போட்டுக்கலாம். கிராஃப்டிங் டேபிளில் போடுவோம். அதுக்கடுத்து அதில் போயிட்டு கொஞ்சம் ஸ்டிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கை வச்சு ஒரு ஸ்வாடு, ஒரு ஒரு பிக்காக்ஸு, அதுக்கடுத்து ஒரு ஆக்ஸ் பண்ணிக்கலாம். வச்சுக்கலாம். முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புறது எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு ஐடியாவே இல்லை. பட் இந்த ஜங்கிள் வேர்ல்டு எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த ஜங்கிள் வேர்ல்டு வேணாங்க, பிடிக்கவே எனக்கு இந்த ஜங்கிள் வேர்ல்டு. ஆனால் இந்த ஜங்கிள் வேர்ல்டில் அவ்வளோ ரெசோர்ஸே இருக்காது. ஜங்கிள் வேர்ல்டே எனக்கு வேணாம்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஜங்கிள் வேர்ல்டில் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கும். ஜங்கிள்ட்டு இதோ இந்த மாதிரி நிறைய விலங்கு இருக்கும். பாண்டா, பேரட் அப்படி நிறைய விலங்கு இருக்கும் ஜங்கிளில். ஸோ நம்ம இதை 3 பார்ட்டாக பிரிக்கலாம் சொல்லிட்டு ஒரு பிளானு. செகண்ட் பார்ட்டில் வெதர் கூட ஃபைட் பண்ணுவோம். தேர்டு பார்ட்டில் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வெதர் ட்ரைவிங் கூட ஃபைட் பண்ணுவோம். இப்போ முதல்ல நம்ம இப்போதைக்கு இன்னும் பார்ட் 1க்கான கதையை பார்ப்போம். 1 ஹவராக போட போகிறேன். ஃபஸ்ட்டு 1 ஹவர் இது மக்களை. அடுத்ததான் நமக்கு தேவையான சோர்ஸ் என்னென்னா ஸ்டோன் தான் நமக்கு முக்கியமானது. இப்போ ஸ்டோன் ஆமாம் டிஸ்கோ தோண்டிகிட்டே போனால் ஸ்டோன் வரப்போகுது. இன்னும் ஒரே ஒரு டிக்கு நான் தோண்டிக்கலாம். தோண்டிகிட்டே போக வேண்டியதாக்கு. வந்தாச்சு. ஸ்டோனுக்கு வந்தாச்சு மக்களே. ஸ்டோன்லாம் ஈஸியாக பிக்காக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணலாம். அப்படியே உடச்சிட்டே போவோம். ஏன்னா நமக்கு இப்போ நமக்கு முக்கியமானதே ஸ்டோன் தான். வாங்க, ஸ்டோன் தான் நமக்கு முக்கியமே. மகளே, இப்போ நம்ம இங்கே இருக்கிற கிளாஸ்லாம் மைண்ட் பண்ணுவாங்க. அந்த இடமும் இல்லை. இங்கே ஒரு 2 ஸ்டோன் மைண்ட் பண்ணலாம். மைண்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். அங்கே ஒரு 20 ஸ்டோன் இருந்தால் எல்லாத்தையும் பண்ணிடலாம்.
கிளம்பலாம். டேட்டை வச்சுட்டு இதை உடச்சி இது வரையும் நம்ம எப்படி கவசலாம். ஸ்டோனை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்க. மக்களே, இப்போ நம்மக்கிட்ட ஸ்டோன் இருக்குது. ஸோ கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இங்கே வைக்கலாம். இங்கேயும் நமக்கு ஸ்டோன் இருக்குது. ஸோ பக்கத்துலேயும் நம்ம வச்சுக்கலாம். இதில் இப்போ பண்ண போகிறது என்ன, ஸ்டோன் பிக்காக்ஸ் அண்டு ஃபர்னிச்சர். இப்போ நமக்கு ஆக்ஸ் செய்கிறதுக்கு ஸ்டிக்கு தேவைப்படுது. ஸ்டோன் இருக்குது, பட் ஸ்டிக்கு தேவைப்படுது. ஸ்டிக்கு மட்டும் மெயின் பண்ணிட்டு வரேன். பாதி மரம் இருக்குது, மூணு மரத்தை வச்சுக்கணும். அப்புறம் பெட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ போயிட்டு நைட்டாக போய் நம்ம சர்வே பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதை நம்ம இப்போ ஸ்டிக்காக மாற்றிடலாமா? ஸ்டிக்காக மாற்றிட்டு நம்ம இதில் ஆக்சஸ் செய்யலாம். தண்ணியில் அப்படி நீச்சல் அடிச்சுக்கிட்டு அடுத்தது வரைக்கும் போகலாம். ஐயோ, தண்ணியில் இப்போதைக்கு இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் இப்போ நம்ம அடுத்ததாக போகிறது அயர்ன் சோர்ஸ் வேணும். அதுக்கு மாதிரி ஆடை போட்டுட்டோம். இதுதான் தம்பி ஆடு, அப்படியே கோப்பை ஆடு. அவ்வளோதான். ஒன்று எங்கள் ஆடு கிடைக்காதுங்க. அதுதான் ஒரு மேட்ரு. நார்மல் வேர்ல்டுக்கு போக வேண்டியதான். நார்மல்னால் அப்படிங்கிற ஜென்ரல் வேர்ல்டில் அவ்வளோ ஆடே எனக்கு கிடைக்காது. வேறு யாராக மாட்டிச்சு ஆடு நம்ம தான் தேடணும். ஆனால் நமக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு டார்ச்சர் நைட்டு தான். நைட்டு நம்ம போகணுன்னா நமக்கு தேவையானது பெட்டு. அந்த பெட்டை செய்யணுன்னா அதுக்கு தேவையானது இன்னொரு ரெண்டு உள் வேணும். அதெல்லாம் பண்ணிட்டோம்னாலே நம்ம நைட்டு ஈஸியாக சர்வை பண்ணிட்டு போயிடலாம். மேலே ஏறி நிற்போம். எதனா ஆடு தெரியாது, ஆடே தெரிய மாட்டேங்குது. இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மரம்லாம் ஈஸியாக ஏறலாம். அது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. பேரட் இருக்குது. பேரட்டை டேப் பண்ணால் நமக்கு ஃபீட் வேணும். ஒன்றும் இல்லை, நம்ம ஷோல்டரில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். வாங்க இந்த சைடு போகும். சைடு தேன் இருக்குது. நார்மல் வேர்ல்டுக்கு வர்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. கரெக்டாக கொண்டு ஜங்கிள் வேர்ல்டில் இறங்கினாங்க பாருங்கள். விடுங்க, எல்லாம் பண்ணியாச்சு. நமக்கு ஃபோனோட உள்ளு தான் ரொம்ப 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 வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பட் இன்னும் நைட் ஆகலை. நைட் ஆகிடுச்சுன்னா நமக்கு சிவராத்திரி தான். கூடிய சீக்கிரமாக எவ்வளோக்கு எவ்வளோ ஆடு மட்டும்தான் அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக சிக்கப்பாங்க. அண்ணா ஆடுக்கண்ணா, மாட்டுக்கண்ணா, ப்ளீஸ்க்கண்ணா. ப்ரோ ஆடு ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ மாட்டு ப்ரோ. எனக்குனே வரானுங்க போல. ஆடு இப்போன்னு பார்த்து ஒன்றும் வராது. நான் சும்மா விளையாட போதெல்லாம் வருவாங்க. இங்கே ஒரு ஆடு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆடே வர மாட்டேங்குது. தேடிக்கிட்டீங்க. வில்லேஜுக்கு போனால் நல்லா தான் இருக்கும். அங்கே போய் பெட்டு மெயின் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு ஆடு தடி எலும்புல வேணும். போட்டு நமக்குன்னே ஒரு உள்ளு. அப்பா, செல்லக்குட்டி அடித்தா நம்மளை அடிக்கும். எதுக்கு இல்லை, எதனா நைட்டு சர்வே பண்ணி எதனா ஒரு போன் கச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, டேம் பண்ணி நம்ம கூடயே கூப்பிட்டு போகலாம். அப்புறம் நம்ம நைட்டில் ஈஸியாக தூங்காமே சொல்லிடுவோம். நைட்டுக்குள்ளே பம்கின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இந்த பாட்டுக்கு இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா எஸ் இம்பார்ட்டன்ட் தான். அயர்ன் கோலம் செய்யலாம், ஓகே. ஆனால் அதுக்கு அயர்ன் தேவை. பட் அயர்ன் நம்ம எடுக்கணும். ஒரு ஆள் பார்க்குறாங்க, ஒரு ஆள் இருக்கிற மாதிரியும் வெள்ளை கலரில் தெரிஞ்சா. நான் அது கோழியாக ஆடான்னு தெரியல. நான் வெள்ளை கலரில் தெரிஞ்சு ஐ திங்க் தட் இஸ் ஆடுன்னு நினைக்கிறேன். இல்லை, வெறி பிடிச்ச ஓனாய்.
வெட்டி பூச்ச நரிக்கும் ஓனாய்க்கும் கூட எவன் அடிக்கிறான்னு ஜெரியில் லைட்டாக கால் மாட்டிக்கிச்சிங்க, அதான் ஹெல்த்து போயிடுச்சுங்க. நம்ம ஓட ஃபுட்டு இருக்குது, ஃபுட்டு பிரச்சனை கிடையாது. நைட்டு வேறு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஆடு வந்துடுறோம், லைட்டாக போகுதுடா. ஐயோ பாவி மாடு, நீ ஏன்டா வர மாடுங்களாம் இருக்கா? அப்போ இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ ஆடு இருக்குன்னு இருக்கும். நான் 100க்கு வந்துட்டேங்க, 0க்கெலாம் போயிடுவேன். அப்புறம் 100க்கு வந்து தேடிக்கிட்டு இருக்கேன், அப்போ கூட கிடைக்க மாட்டேங்குது. நைட்டாக போயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சுடா, நைட்டாக போய் ஓடி விட்டாங்க. அவ்வளோ போவேன். இன்றைக்கி நைட்டு நம்மளுக்கு சிவராத்திரி தான். இன்றைக்கி நைட்டு ஒரே ஒரு உள்ளு கிடச்சிச்சுன்னா போதும், நான் தூங்கிடுவேன்டா. ஒரே ஒரு உள்ளுடா ஆச்சா. கொலிகளாக இல்லைடா, ஆடியங்கடா சிவராத்திரி போடுறாங்க நமக்கு. இன்னைக்கு சிவராத்திரி ஆரம்பம். ஒரே நிமிஷம் இருங்கோ. சர்வே பண்ணுவோம் மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தண்ணியை சர்வே பண்ண முடியுது அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம லக்கில் எஸ்கேப் ஆயிடும். வண்டி பாருங்கடாரோ, அப்போ தருடாகும் வரமாட்டாங்க ஒரு நம்பிக்கை. ஆனால் இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, இன்றைக்கி நைட்டு சிவராத்திரி கொண்டாடுறது நிச்சயம். பட் எனக்கு கார்டு இருக்குது. வாங்கணும், எத்தனை பேர் வாங்கினாங்க? முன்னாடி வாங்கணும் எத்தனை பேர் வாங்கினாலும் என் கையில் கார்டு வச்சு எத்தனை பேர் வாங்கலாம் பண்ணுறேன். முதல் நைட்டு இவ்வளோ அமௌகமாக போகுது. நிலத்துக்கு வந்தாலே தவறுன்றது ஆத்தாடி கிழிக்கிது. முடிச்சாச்சு போட விடும். கிழிட்டனா வராங்க பார்த்து. நைட்டு மட்டும் சதையை போட்டுட்டோம், அவ்வளோதான். நம்ம உள்ளே கண்டு பிடிச்சனா எதுக்கு பெட்டை பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லாக கண்டு மாட்டிட்டா இப்படியே பெட்டு படுத்துட்டா. ஒரே காலையினால கண்டினியூ பண்ண முடியும். வீடியோ எப்படி பேசா போகும் மக்களே. காலைல ஆகிடுச்சு. அடி அடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருக்கானா அவன் கதையை முடிய போதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவ்வளோதான். எஸ்கேப் ஆட அதை நீ அம்பு விடாது, நீ அம்பு நான் திருப்பி விடுறேன். அவ்வளோதான். தண்ணியிலே வந்து உனக்கு போகிறோம்டா. ஆஹா லாக்கு கட்டுறது மஞ்சள் விட்டுல
என்ன கொஞ்சம் விட்டு நான் முடிச்சு விட்டுருப்போம் மக்களே. ராசா ராஜா யாராச்சா இப்படி இங்கே இருக்கேன்டா, இங்கே இருக்கேன். ஐயோ ஐயோ முடிச்சு விட்டுருவானுங்களோ, தண்ணியில் வேற இருக்காங்க. அவங்க வட்டால போகிறதுக்கு எவ்வளோ நேரம். சாப்பாடு வேணும் பண்ணி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி பகலிக்கே ஒரு பர்சன்ட் கோஆப்ரேட்டே பண்ண முடியும். அவ்வளோதான், கோஆப்ரேட் பண்ணி என்னத்துக்கு விட்டுருப்போம்ல. மக்களே ஒன்றா ஏறும் மக்களே. இப்போ கேவல போகலாமா வேணாமான்னு பார்க்குறேன். டார்ச்சு கூட இல்லை இப்போ நான் இப்போ போகலாம் மக்களே. கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். பட் வந்து என்னென்னா ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நமக்கு தேவையானது ஒரே ஒரு உள்ளு மக்களே. அப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஏதோ உலகத்துக்குள்ளே வந்துட்டேன். ஃபுல்லாகுது ஆட்டு ஃபுல்லாகலை மொழி. இன்னும் ஒரு ஆட்டு வேணும். போட்டுடலாமா? ஒரு ஆட்டு மாட்ட மாட்டேங்குது. ஒரு ஆட்டு எங்கே இருக்குன்னு தெரியல. வில்லேஜ் வந்தால் கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை. வில்லேஜும் வர மாட்டேங்குது, ஒரு ஆடும் மாட்ட மாட்டேங்குது. நான் சார் பண்ணேன். மேலே ஏறி பார்ப்போம் ஆடு என்ன இருக்கா, இல்லை எதனா வீடு எதனாச்சும் வில்லேஜ் எதுனா இருக்கான்னு பார்ப்போம். அபாண்டட் வில்லேஜாக இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல மக்களே. எனக்கு இப்போ வில்லேஜ் வேணும். வாங்க கடத்துறது ஆமாம் முடியும். ஆமாம் அடி இதை ஒன்றுத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா உங்களுக்கு. பெட்டு ஐயோ பெட்டுக்கு இன்னும் வேறு வேணும் மரம். மரங்க தான் பக்கத்தில் தான் இருக்கு. அந்த இதையும் உட ஏற்கனவே ஒரு வாட்டி மைண்ட் கிராஃப்ட் போட்டிருக்கேன். பட் அது தெரியாமல் போட்டேன். நான் நல்லா மைண்ட் கிராஃப்டை கற்றுக்கிட்டு வந்து போடுறேன். பக்கத்தையா மாற்றிடலாம்டா பெட்டை கொடுங்க. அவ்வளோதான் அப்படி சொல்லணும். இப்போ நம்ம செத்தா கூட பிரச்சனை கிடையாது. ரீஸ்பான்மெண்ட் செத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சாக வேண்டிய பிரச்சனை கிடையாது. நைட் ஆயிடுச்சுன்னா இப்படி பெட்டை போடுறோம், அப்படி அமுக்குறோம், தூக்குறோம். ஓகேவா? இப்போ நான் எதுக்கு அமுக்குறேன்னா அப்படி ரீஸ்பான்மெண்ட் செட் ஆகிடும். அதனால தான் இப்போ நமக்கு மைனிங் இப்போன்னு பார்த்தா ஆடெல்லாம் கிடைக்குது. எனக்கு ஆடு வேணாண்டா, நான் பெட்டு செஞ்சுட்டோம்டா, உன்னை விட்டுறேன் போ. அது ஒரு குழந்தை பண்ணும்ல, அந்த குழந்தையோட அம்மாவாக இருந்துச்சு. பெரிய பள்ளம் இருக்குது. ஏன்னா அயன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கு. ஆமாம். ஓகே அயன் நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் அயனா அதே மாதிரியே ஒரு ஃபீலிங் பார்ப்போம்.
அயன் ஒரு ஆமாம் இதெல்லாம் அயன் தான் மக்களே. நான் கூட காப்பருன்னு நினச்சேன், காப்பர் மாதிரியே இருக்குன்னு. நமக்கு முதல்ல அயன் கிடச்சிருக்கு. அயனில் என்னென்ன செய்ய போகிறோம்னா ஷீல்டு செய்ய போகிறோம். முதல்ல நமக்கு இப்போதைக்கு ஷீல்டு தான் ஏன் முக்கியம். அதுக்கடுத்து ஆர்மர் எல்லாம் போட்டுக்கலாம். முதல்ல ஒரு ஷீல்டை போட்டு அதுக்கடுத்து கிளம்பலாம். அப்போ தான் ஒரு சில பேர்கிட்டேருந்து தப்பிக்க முடியும். ஒரு சில பேர்னால் அப்படி தான். ஃபர்னீஸ் இருக்குல்ல, ஃபர்னீஸை போட்டு அயனெல்லாம் மெல்ட் பண்ணுவோம். அயனை போட்டு கொஞ்சம் உட்டை போட்டு கொஞ்சம் மெல்ட் பண்ணி விடுவோம். அதுக்குள்ளே பக்கத்தில் எங்கேயாவது அயன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ளே இது மெல்ட் ஆகிடும். ஆடியன்ஸ்னா 62 59. ஓகே, -32. ஓகே, இப்போ இங்கே வந்துட்டேன். ஆனால் எப்படி போகணும் எங்கே தெரியல. அதில் ஏறி அவங்ககிட்ட 6 இருக்கா. அப்போ 5 தான். ஒரு பூட்டு இல்லை எதுனா ஹெல்மெட்டு இல்லை பூட்டு பண்ணிடலாம், போட்டுக்கலாம். அயன் எவ்வளோ வந்துருக்கு? 3 அயன் வந்துச்சு. இன்னும் 3 தான் தேவை. 6 இருக்கா. அப்போ ஒரு அயன் வச்சுக்கலாம். நமக்கு இப்போ முக்கிய மக்கள் அயன்லாம் இப்போ நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஃப் த லைஃப். ஒன்று மட்டும் ஏறி ராசா, ஒன்று மட்டும் ஏறிச்சுன்னா அவ்வளோதான், நல்லாயிருக்கும். ஏறிடுமா? அவ்வளோதான். வெட்டிக்கு இங்கே வந்துடலாம். சார் நீங்கள் வாங்க சார், நீங்கள் இன்டர்வெட்டிக்குள்ளே வாங்க. நம்மளோட முதல் அயன் வந்துடுது. இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஒரு ஷீல்டு ஒன்று பண்ணிக்கலாம், அப்புறம் ஒரு ஹெல்மெட் ஒன்று பண்ணிக்கலாம். நம்ம எங்கே இருக்கோம், இது இங்கே போட்டுக்கலாம். அப்படியே ஷீல்டையும் எடுத்து ஏற்றி பண்ணிப்போம். சரி, கடைசி இன்னைக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க. இது போதும், போலாமா? கடைசிக்கு ஷீல்டு பண்ணிட்டாரு, சந்தோஷம். கேவுக்குள்ளே போகலான்னு சொல்கிறது. ஆனால் ஒரு நிமிஷம் இதோட நல்ல கேவை பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நல்ல கேவை பார்த்து உங்களுக்கு ஏமாத்தலைன்னா கண்டினியூ பண்ணுறேன். உனக்கு தேவைன்ட்டு கோல் தான். ஏன்னா நமக்கு டார்ச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அவர் லைஃப். நமக்கு இப்போ அயன் கிடச்சிச்சு. நம்ம அயனில் ஒரு ஹெல்மெட் பண்ணியிருக்கோம். அயன் ஹெல்மெட்லாம் இப்போ நம்ம தேடி 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 மைண்ட் பண்ணி ஒவ்வொரு கேவாக மைண்ட் பண்ணணும். பார்த்துக்கலாம். வந்தாங்கன்னா அப்படியே க்ரௌச் பண்ணி அப்படியே அடிக்க வேண்டியதான். வாங்க, இன்றைக்கி எல்லோரையும் பழகலாம். ஒருத்தனே விடுறது கிடையாது, ஒருத்தனை விட கூடாது. இன்னைக்கு டைமண்ட் வரைக்கும் போகலாம் சொல்லியிருக்கேன். நான் டைமண்ட் வரைக்கும் போகலாம் டவுட்டு தான். திரும்ப அதே இடத்துக்கே வரேன். டைமண்ட் வரைக்கும் போகன்றதுலாம் ஒரு டவுட்டு தான். போனால் சந்தோஷம் தான். ஹோலி மோலி காய்ஸ், நம்ம அயன் கொடுப்போம். அந்த கோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவர் லைஃப். ஸோ டார்ச் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அவர் லைஃப். இது கோல் எடுத்துக்கோ. மொத்த கோலையும் மைண்ட் பண்ணி எவ்வளோ டச் பண்ண அப்படின்னு பார்ப்போம். டார்ச் ஓகே, 36 டார்ச் இருக்கு. கேவுக்குள்ளே போகலாமா? ஓலை மோலி கைஸ், முதலே ஒரு அயன் கைஸ். அயன் கிடச்சது தராதுங்க. அயன் ஒரு அயனா, 2 3 3 அயன் கிடச்சிருக்கு. நமக்கு ஒரு கிஃப்டாக இருக்குது. இது பார்த்தீங்களா, கொஞ்சம் கோல்ஸ் இருக்குது, கொஞ்சம் அயன்ஸ் இருக்குது. அதுலேயே நல்ல ஒரு அயன். இது போதுமா எனக்கு? அயனில் எனக்கு போதும்.
கோல் என்னோட கோல் எனக்கு தெரியும். பட் கோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவர் லைஃப்பில். அதை மெயின் பண்ணலாம். இது இருக்கிற டார்ச்சுக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணுவோம். 52 இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். போனேன் எனக்கு தெரிஞ்சு டேஞ்சராக தான் இருக்கும். அதான் கோலை எடுத்து வச்சுக்கிறதுக்கு அந்த அவன் கீழே போவோம் இன்னும் டீப்பாக. எல்லா இடத்துக்கும் பார்த்து இருக்கேன். இந்த இடத்துக்கு இங்கே வந்து மேலே வைப்போம். தண்ணியில் பார்ப்பீங்க. இங்கே பக்கத்தில் லாவா சிக்கன் லாவா சிக்கன். டார்ச் லைட் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருட்டாக இருக்கிற இடத்துல டார்ச் லைட் வைக்கணும். டார்ச் லைட் வந்து நிறையா இருக்குன்னு டார்ச் லைட் வச்சுக்கிட்டே போக வேண்டியதான். வைப்போம். ஒரு ஐயன் இதுவே மாட்டேங்குது மாட்டேங்குது பார்த்தீங்களா மாட்டேங்குது ஐயனு. எதுக்கு நான் டார்ச் லைட் என்ன பண்ண முடியும்? இருக்கு ஐயனுக்கு கோல் எதுக்கு நான் எடுக்கிறேன்னா இருக்கு போகலாம்ல. அதுக்கு தான் வந்துட்டு எத்தனை ஐயன் இருக்குது? 9 ஐயன் இருக்கா? சும்மா இருக்கிறதுக்கு ஆனால் போடக்கூடாது. டார்ச் வரைக்கும் மைண்ட் பண்ணிட்டு போவோம். டார்ச் லைட் எடுத்து ஃப்ரீயாக தானே வைப்போம். ஐயோ போனால் தப்பிக்க முடியாது அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் போயிட வேண்டியதான். வந்தது கொஞ்சம் அயன் கட்டிட்டு அதை வச்சு போக வேண்டியதான். ஆஹா இங்கே ஒரு அயன் கொஞ்சம் பார்க்காம விட்டுருக்கேன். நமக்கு ஸ்டோன் பிக்காக்ஸ் வேறு கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தா அயன்லாம் 10 அயன் இருக்குது. 10 அயனுக்கு என்னென்ன பண்ண முடியும்? இப்போ பார்ப்போம். அதுக்கடுத்து திரும்ப வருவோம். போது வழி அப்படியே போயிட்டு வருவோம். இப்போ 2 சைடு இருக்குங்களா? ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அப்படியே முடிச்சு போயிட வேண்டியதான். அப்படியே மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பக்கத்தில் பார்த்தது இதுதானே ஃபஸ்ட்டு கிடையாது. அவங்க டேஞ்சர் மை லைஃப்ன்றது தான். இப்போ நம்ம மேலே போகிறதுக்கு வழி கண்டுபிடிக்கணுமே. சிக்கன் இடிக்குதுங்க. செய்ய வேணுங்க. ஏதோ நம்ம வந்து இதை போட்டு போக மாட்டேன். கொஞ்சம் நாள் தாக்கி வைப்பேன். வச்சுட்டு தாக்கி போகணும்னா இடிக்குது.
போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மேலே போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் போல. பசியில் சாப்பிட்றேண்ணா, பசியில் சாப்பிட்றேனே, சிக்கன் எடுத்து சாப்பிட்றேன். உள்ள வெளில போன மக்களே, பசியில் செத்துருவான். இன்னும் கொஞ்சம் விட்டா செத்துருவான். நைட்டு வேறையா தீந்துச்சு. அப்போ நம்ம கீழே படுக்கணும். ஒரு சாப்பாடு என்ன பண்ணேன், சாப்பாடுலையே முதல்ல தூங்கிடும். இருக்குதா ஏன் அப்படி தூங்கியாச்சு. எடுப்போம். சாப்பாடு கூட கொஞ்சம் சாப்பாடு வேற போகிறோம். சாப்பாடு தெரியும். சாப்பாடு தாடா கட்டிக்கிட்டா சாப்பாடு கொஞ்சம் மீட் கிடச்சிருக்கு. இதை வச்சு கொஞ்சம் போராடுவோம். இப்போ நம்ம அடுத்து கொஞ்சம் ஓடு இருந்துச்சு. பெட்டை எடுக்காமல் ஓடுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். பாரு பெட்டை எடுறாங்க ஆஸ்கல். ஐயோ அது எங்கே இல்லைன்னு தெரியலையே. எங்கேயோ ஓட்டை போட்டுட்டு வந்தேன். அது மட்டும் எனக்கு தெரியுது, ஆனால் எந்த ஓட்டைன்னு தெரியலை. பெட்டு எங்கே ஓட்டன்னு தெரில மகளே. தாடி சிக்கன்லாம் கிடைக்குது. சிக்கனே நீ எனக்கு பெட்டு எங்கே வச்சுருக்கான்னு கூட தெரியுது. அவனுக்கு இப்போ சாப்பாடு இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அவர் லைஃப். கொஞ்சம் சிக்கன் சாப்பிடுவான். என்னடா சிக்கன் இவ்வளோதான் போதா? ஓடுறாவில்ல பெட்டு கொடுப்பாங்க. எனக்கு நமக்கு இப்போதைக்கு தேவையானது ஒரு 2 ஆடு, 10 ஆடு, 20 ஆடு அப்படின்னு தான் போயிருந்தேன். முட்டை எடுக்காமல் போயிட்டாக்கா இவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஆஃப் த வேர்ல்டு ஆச்சு. மாடு கிடச்சது. மாடு அப்படியே ஒரு போட்டு கொஞ்சம் 2 கறி வச்சிருக்கலவா இப்போ எனக்கு கறி எனக்கு உள்ளுலாம் எனக்கு அவ்வளோ கறி வேணும் பயம் எனக்கு. வேர்ல்டு ப்ரோ இன்னும் எதனா ஒரு ஆடு வேணும். உள்ளே எழுத்து இருக்காது. அதனால் நிம்மதியாக இருக்கணும். அதுக்கடுத்து நான் ஒர்க் பண்ணணும். டக்குனு கொடுக்குறா பாடி இங்கே ஒரு 2 ஆடு கொடுத்துருவானே. இதை நான் 3 ஆடு பெட்டு செஞ்சிடலாம். வெயிட் பண்ணிக்கலாம். குட்டி போடுறாங்க. இருடா என்னடா அதனை ஆடு கொடு. நீ கொடு
உள்ளே எடுத்தாச்சு. மீட் இருக்குது, மீட்டெல்லாம் சாப்பிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம இதெல்லாம் உள்ளெலாம் வச்சு கிராஃப்டிங் டேபிள் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோன்னா நமக்கு உப்பு வேணுமா? பசி போச்சுன்னா அடுத்த பிரச்சனை கொடுக்கு. பிரச்சனையா ஓகே கஷ்டப்பட்டு இவ்வளோ அமுங்கமாக போகுது. அவரை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பாட்டை கண்டினியூ பண்ணுவேன். இல்லை அப்படியே நிறுத்துருவான்னு தெரியும். அதான் போயிட்டுருக்கேன். ஒன்று மட்டும் செஞ்சுக்கிட்டு வச்சுட்டு இதை போட்டு உள்ளே எடுத்து வச்சுக்கணும். உள்ளே உள்ளே போயிட்டு உள்ளே தேடணும். பெட்டு எங்கே இருக்குன்னு தேடணும். பெட்டு கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு பெட்டு செய்யலாம். அவ்வளோதான். இப்போ இதை மைண்ட் பண்ணுமா? கையில் வைக்கணும். பிகாஸ் சார் உடைய போகுது. இதை பண்ணணும் உடனே அவ்வளோதான். அந்த பிக்காக்ஸுக்கு எழுத்து பார்த்தீங்களா? ஒரே 1% இருக்காது. பாருங்கள், புதுசாக ஒரு குதிரை இருக்குது. குதிரையோட கலர் புதுசாக இருக்குது. அது பார்த்துட்டு வருவோம். எனக்கான இது ரோஹித் குதிரை நான் மூணு எப்படியும் பண்ணுவாங்க. பிடிச்சிருவேன். அப்பா வச்சுருக்கேன். ரோப்பு சாடல் எப்படி செய்யுது? சாடல் பார்த்தா ஆளுன்னு கொடுத்தா சாடலே வர மாட்டேங்குது. சாடெல்லாம் செய்ய முடியாதா? சாடல் இல்லைங்கடா. அப்போ சாடல் இல்லைங்கடா. சாடல் இருக்கானுடா. இப்படி பண்ணுறானுங்களே. இப்போ வந்து இருக்கிறது வந்து போட்டு அதில் வந்து கொஞ்சம் உட்டையும் போட்டு விட்டு கொஞ்சம் அயனையும் கொஞ்சம் பறக்க விட்டு அது பார்க்க இன்னும் அந்தத்தில் பறக்குது. இன்னும் நான் அந்தத்தில் பறக்குது. இதை வச்சு நம்ம வந்து ஆர்மர் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். இந்த 10 அயனில் என்ன செய்ய முடியும்? லெகின்ஸ் இவ்வளோ லெகின்ஸ் கிராஃப்டிங் டேபிள் மூலியமாக தான் பார்க்க முடியுமா? கிராஃப்டிங் டேபிள் எங்கடா? திருமலை ஒவ்வொன்று எத்தனை அயன்னு பார்த்துட்டு வரேன். பேண்ட்டுக்கு வந்து இந்த சைடு 1 2 4 4 3 7 வருது. செஸ்ட்டு பிளேட்டுக்கு வந்து 3 2 5 5 3 8 வருது. ஷூ செய்யலாம், இல்லாட்டி பேண்ட் செய்யலாம். நாட்டு இப்போ 3 செய்யலாம். செஸ்ட்டு பிளேட் செய்யலாம், இல்லாட்டி பேண்ட் செய்யலாம், இல்லாட்டி இது ட்ரௌசர் செய்யலாம். பேண்ட் செய்யலாம், இல்லாட்டி ஷூ செய்யலாம். எது செய்யலாம்? அது 10 இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் அயன் இருக்குல்ல, அது வந்து இதை தூக்கி இங்கே வச்சுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட அயன் இருக்குமா, அந்த 6 அயனை எடுத்துகிட்டு இதில் போயிட்டு இதை பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம்னா இப்போ நம்மக்கிட்ட அது இருக்குமா, அதை தூக்கி இங்கே வச்சுட்டு அப்படியே இங்கே வந்து இங்கே போட்டுக்கலாம். மக்களே இப்போ வந்து நமக்கு இன்னும் எவ்வளோ இருக்குன்னா இன்னும் 2 4 6 தான் இருக்குது. 6 வச்சு எதுவும் பண்ண முடியாது. இன்னும் நமக்கு தேவையானது
பேண்ட்டு செய்யலாம்னு நினைக்கிறேன். 2 இருக்கா, அப்புறம் 3 4 தான் இருக்குங்க. நம்மக்கிட்ட 2 இருக்குது. 2 4 2ம் நமக்கு ஒன்று வேணுமே. 3 2 2 4 3 7 வேணும். இப்போ நம்மக்கிட்ட 6 தான் இருக்கும். இப்போ நமக்கு ஒரே ஒரு அயன் வேணும்டா. ஒரே ஒரு அயன் மட்டும்டா. ஒரே ஒரு அயன் எங்கே வச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன். டிசிஷன் கூட நான் பார்க்க போகிறேன். அது பார்த்துட்டு போவேன். கிராஃப்டிங் டேபிள் பாலில் வச்சுட்டு போயிட்டேன். 208 208 அப்படியே 208 எப்போ அப்படியே எங்கே போனால் 208 கரெக்டாக வர முடியும். போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டே போயிடும். ஒரே ஒரு அயன் மட்டும் கேட்டு ஒரு பேண்ட் செஞ்சு போட்டுக்கலாம். அது வரைக்கும் டெஸ்ட்டு போட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அது வரைக்கும் மெல்ட் ஆகிட்டு இருக்கணும். அதில் 6 தான் இருக்குது மக்களே. அப்படி கூட பார்க்க அதில் 6 நீங்கள் அதில் 4 தான் இருக்குது. ஃபோன் பார்த்து ஆடாட அயன் நம்ம எதுக்கு போகிறோமோ அது வராது மக்களே. முன்னாடி ஆடாக தேடிட்டு இருந்தேன். இப்போ ஆடாக வருது. பயனாக தேடுறோம். அப்போ நான் கேட்க முடியுது அயனாக வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப அடி கொஞ்சம் போய் விட்டே தோணும். அது எல்லாம் ஒரு அயன் கொடுறா. போதுண்டா ஒரு அயன் கொடுங்க. அதுவே போதுங்க. கொடுங்கடாது டேஞ்சரானு சொல்லிட்டு எனக்கு டேஞ்சரே ரிஸ்க்கு சாப்பிடும்போது ரெஸ்ட்டெல்லாம் எனக்கு ரிஸ்க்கு சாப்பிடும் தெரியாமல். அதாவது டைம் மட்டும் ரொம்ப கீழே போன மக்களே. கீழே போக முடியாது. ஏன் 6 மரம் வச்சு ஃபுல்லாக செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங். ஒரே ஒரு அயனாச்சு கொடுங்கடா. ஒன்றுடா ஒன்றுமே இல்லைங்க. திரும்பவும் 200 குறையுது. ஏறணும் நமக்கு. ஆஹா ஓனாய். இப்போ நம்ம போன் கொடுக்குறோம். பசியில் சாகுதான். போன் ஓனாய் நம்ம வந்து டேம் பண்ணிக்கலாம். அவங்க நான் தான் ஹீட் பண்ண முடியுமா உங்களுக்கு? அப்போ வரும் நம்ம கூட வரும். வா இப்போ நைட் ஆக போகுது. ஒரு தூக்கத்தை போடுவோம். பக்கத்துலேயே நம்ம ஓனாய் எங்கே இருக்குது? ஓனாய் தம்பி அப்படி இருப்பா. நைட் ஆகுது. காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன் உன்னை. இதுக்கு தான் பெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஓனாய் நம்ம பக்கத்துலேயே இருக்க பார்த்தீங்களா? ஏன்னா செத்துருப்பான். அவனுக்கு அதுக்கேற்ற ஒன்று சாப்பாடு போ. எங்கேயாவது அயன் இருக்கான்னு தேடிப்பா ஆஷா. அப்போ தான் உனக்கு சாப்பாடு போடுவேன். நான் அடிச்சிடுவேன் பார்த்துக்கலாமா. காலங்காத்தாலில் தேடும் தானத்தை வாருங்கள். இப்போ கோரைய சொன்னால் ஏறுது. கோரா என் இடத்துக்கே நான் போயிடுறேன். நான் இடத்துக்கு என் ஓனாயை கொண்டு போயிட்டு போவோம். இங்கே தான் குறையுது. நான் வந்த 208 நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த மரத்து தாண்டணும். இங்கே போனால் இன்னும் குறையுது. இங்கே இந்த சைடு போனோம். போனால் கட்டி சூப்பரா லாஸ்ட் டைம் சரிம்மா. சூப்பர். எனக்கு இன்னும் டேம் பண்ணுறவா என் செல்ல பெட் ஆகிட்டு. இது எலும்பு ஆனால் ஏன் இருக்கான்னு பார்ப்போம் மக்களே. கூடயே வருவானா? கூடயே வரான். அதான் டேம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறேன். இன்னொருத்தனையே டேம் பண்ணி வச்சுறேன். இன்னொரு எவனா வந்தான்னு வச்சுக்க. அப்படியே என்னோட கேங் கூப்பிட்டு போக வேண்டியதான். 3 பேர் டேம் பண்ணுறோன்னா நீ என் பெட்டு தானே. அவனை போய் கடியா போகிறான். ஜாம்பி தானே அவனை கடி. என் பெட்டு. என் வீடு எங்கே இருக்குது? என் வீடு உடச்சி இது வழியாக போகும்போது 208 இருக்குதுங்க என் வீடு. அது இந்த டைரக்ஷனில் போகணும்.
இந்த டேரக்ஷனில் போயிட்டு இங்கே போகணுமா? இந்த சைடு போனால் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சைடு போகலாம். வந்தாச்சு. டடேன் 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 டடேன். கீழே போவோம். ஐயாங்கெல்லாம் வச்சுட்டு வந்துருக்காங்க. எனக்கு இன்னும் தெரிலங்க. எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியலையே. ஐ திங்க் இங்கே தான் இருக்கு. இங்கே தான் இருக்குன்னு ஒரு வந்துருமா? நீச்சல் வச்சுட்டு வருது பொறுமையாக. வா எங்கே இருக்கு? அங்கே இருக்கு. கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ இருக்கு? கொஞ்சம் உண்டை போட்டு விடுவோம். உனக்கு சாப்பாடு இல்லையா? இருக்கு. எனக்கு சாப்பாடு நான் உனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நான் சாப்பிட்ணும். அப்புறம் நம்ம பெட்டுக்கு புதுசாக வேணா பேர் வைங்க. ஓகேவா? சக்கரப்பாண்டி. வா சக்கரப்பாண்டி வா. வாங்க வா. சிட். அப்படியே உட்காந்துருக்கணும். ஓகேவா? என்னை காப்பாற்று. நாய்க்கு என்னை காப்பாற்று. போட்டு தெரிஞ்சுக்கணும். ஏற ஆமாடி. ஒரு போட்டல் இருக்குது. அது மட்டும் தெரியுது. 3 இருக்குதாங்க. அந்த 3 இருக்கிற மாதிரியே இல்லை உங்களுக்கு. இந்த அதிர்ச்சி நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில. உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் அந்த அதிர்ச்சியை. வானத்தில் பறக்குது மக்களே. மரம் வானத்தில் பறக்குது. இதெல்லாம் அதிர்ச்சி மக்களே. இதெல்லாம் அதிர்ச்சி. இதெல்லாம் பார்த்தோம். இந்த பாட்டில் டைமண்ட் ஆர்மர்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அயன் ஆர்மர் எடுக்கலாம். வாங்க மைனிங் போவோம். மைனிங் போடுறதுக்கு முன்னாடி இந்த 6 இதெல்லாம் வந்து இங்கே வந்து நம்ம ரீச் பண்ணலாம். வீட்டாண்ட வந்து பெட்டை எடுத்து ரீஸ்பாயின்மெண்ட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம வந்து செஸ்ட்லலாம் வைக்க முடியாது. ஸ்டாண்டு கொடுப்பேன் இவனுக்கு. என் கூட வா. ஓகே வா கூட வா. இங்கே வா என் கூட வா. நம்ம கேவுக்கு போகிறோம். மாஸ் காட்டுறோம். ஓகே பறத்து யாருன்றது காட்டுறோம்டா அவனுக்கு. வெறி வீட்டுக்கு பதில் இருக்கு. நான் பார்க்காம இருக்கேன். வீட்டில் இருக்கேன். பார்க்கலாம் அவனுங்க. என்ன கீழே போனால் வருமா? அடி பெட்ட வராத. அச்சோ வந்து போட்டோம். ஸ்டார்ச்சிட்டு பஞ்சம் எல்லா இடத்துலையும் வச்சு இருக்குது. வீட்டில் வந்தால் என்ன பண்ண? 2 வைக்கிறேன். எனக்கு நான் 2 வைக்கிறேன். உடனே ஜஸ்ட்டு விஷயம் மக்களை. இங்கே போகிறது ரொம்ப டேஞ்சர். இருந்தாலும் நான் ரெஸ்ட் எடுத்து அவங்க போகிறேன். ரீஸ்பாயின்மெண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். பட் இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம். டார்ச் காலி. இதுக்கடுத்து நம்ம பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம நாய் இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த அயன் இருக்கிறான்னு சொல்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அயனாடா இருக்காங்க. அயன் இருக்குது.
வரல இல்லை சொல்கிறேன். டிக்கிலே கடி நீங்கள் டிக்கிலே கடிச்சு டிக்கி அடிக்கு புறாண்டி விடுற எல்லா டிக்கும் அதெல்லாம் டிக்கி பேஷண்ட் ஆகுமா அது ஃபயர் ரிஸ்பான இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்தது. இவ்வளோ அயன் கிடச்சிச்சு. வாங்க போகலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. சார் வாங்க சார். சார் இந்த சைடா சார் வந்தோம்? வாங்க சார், இந்த சைடு தான் சார். வாங்க சார், நீங்கள் வாங்க, நான் ஸ்பீடாக போயிடுவேன் சார். நீங்கள் வாங்க. வந்ததுக்கு ஒரு 7 அயன் கிடச்சிச்சு. இந்த 7 அயன் மெல்ட் பண்ணி விட்டுட்டு கீழே போகுது. ஆக்சுவலாக நான் கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். டார்ச் லைட் வச்சுருக்கேன். டார்ச் லைட் வச்சுருக்கேன். இது அதுதான் மைண்ட் பண்ணி வந்ததுக்கே வந்துட்டுருக்கோம். அப்படியே ஓகோ கீழே இருக்குது. கீழே போகலாமா? ரிஸ்க் எடுக்கலாமா? இங்கே இருக்குண்டா. இங்கே இருக்கேன். வா வா நம்ம போன விட்டு நம்மளை விட்டு போவான். போக மாட்டாங்களே. இப்படி நான் தான் போகணும். நான் உடச்சிட்டு போனேன். உடச்சதே கிடையாது. கொஞ்சம் உடச்சிப்போம். லாஸ்ட் உடச்சிட்டு கிளம்ப அப்படிதான். மேலே வந்ததுக்கு ஒரு 7 அயன் கருத்து வச்சு சீக்கிரமாக யூஸ் பண்ண வேண்டியதான். இப்போதைக்கு ஆர்மர் பண்ணுவோம். அடுத்த பாட்டில் நம்ம வந்து எல்லாமே பண்ணலாம். சைடில் உடச்சி விட்டாங்க. போக முடிச்சு விட்டாங்க. ரொம்ப நம்ம எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப் ஆகுது என்ன ஒரு வேலை வேணும். ஒரே வழி உடைக்க வேண்டியதான். இது இருக்கானா? இதில் உடைச்சா வராதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். விட்டு போந்துடும் வழியில். இப்போ நம்மளால் செய்ய முடியுமா? ஏன்ற பாருங்க. ஸ்டோன் செய்ய முடியும். பட் ஆனால் அவங்ககிட்ட ஜஸ்ட் அங்கே விட்டு வந்துட்டேன். பார்த்துக்கலாங்க. அவன் இப்போ மேலே போனாதான் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அவர் லைஃப். அவன் மேலே போனான். பட் நம்ம டாகுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? ஒட்டையை போது அது மட்டும் ஒரு டார்ச் லைட் எடுப்போம். எடுக்க முடியாது. பீஸ் டாக் நான் திரும்ப பார்ப்போம். இருட்டில் போயிட்டுருக்க மக்கள். இருட்டில் போகிறோம். ஒன்றுமே எனக்கு தெரியல. டார்ச் லைட்டு கீச் லைட்டு செய்யுங்கடா ப்ளீஸ்டா. டார்ச் லைட்டுக்கு கோல் இருக்குது, ஸ்டிக் இல்லை. மாட்டிங்கன்னா இருக்கும். ஒருத்தர் தான் இப்போ இருக்கு. இந்த இடத்துல வேறு வழியில் உடைப்போம். மேலே எல்லாத்தையும் உடைப்போம். கீழே குதிக்கலாம் முதல்ல. எதுக்கு நம்ம
டாக்கு கூப்பிட்டு போகிறதுக்கெலாம் கிடையாது. கொஞ்சம் டார்ச் லைட் அள்ளிட்டு போகலாம். அதுவும் உடஞ்சிச்சா அவ்வளோதானே. இந்த டார்ச் லைட்ஸ்லாம் கொஞ்சம் அள்ளிக்கணும். அப்புறம் போகணும். டார்ச் லைட் முக்கியம். நீ இங்கே இருப்பா. போ இதில் போ. எனக்கே இருட்டாக இருக்குது. அப்போ அவனுக்கு இருக்காதா இருட்டா? நான் ஒரு 5 டார்ச் லைட் எடுத்துட்டேன். மேலே போயிட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நீ வரியா கூட இங்கே உட்காரு. அப்படியே அவனா வந்த கடி. அப்புறம் மறக்காம வேலையெல்லாம் முடிச்சு விட்டுரு. எப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழியில் மக்களே. இதுதான் மாதிரி வேறு வழியே கிடையாது. வந்தாச்சு. இப்போ நாமக்கலை வெளியே ஒன்று என்ன கண்ணா இருக்குது என்ன ஆச்சுவானுங்க போல. நம்ம நாளைக்கு கூட போகலாம். முதல்ல நம்ம வந்து பார்த்தாடி பெட்டுங்களா பெட்டு ஐயோ செத்தம் நாங்கள் போயிடுவோமே. நம்ம வந்து 208க்கு போகணுமா? இங்கே போனால் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே போனால் லோவாகுது, இங்கே போனால் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே போனால் கம்மியாகுது. இந்த சைடு தான் மக்களே போகணும். இந்த சைடு தான் எங்கேயோ போகணும். அது மட்டும் தெரியுது. சைடு எங்கேயாவது போவோம். அப்படியே எங்கேயாச்சும் போவோம். அப்படியே வரப்போகுது. சேர்றதுக்குள்ளே மக்களே இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. அப்போ வரானே இப்படிக்கா போ. இல்லை எனக்கு ஷார்ட் கட் தெரியும்ப்பா. விட்டுடா ப்ளீஸா. அடிச்சு நாக் அவுட் பண்ணுறேன்டா இதுக்கு அப்படின்றானு. நாக் அவுட் பண்ணி நீ நாக் அவுட் பண்ணு. நான் எஸ்கேப் போயிட்டே இருக்கேன். இந்த சைடு அப்படியே இந்த சைடு தான் போக சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் இவர் ரொம்ப டேஞ்சர். ஐயோ மொத்தமாக அடிக்கிறானுங்க. ஓகே பண்ணியே